வணக்கம். நான் உங்கள் வாசு. வாசுவின் தமிழன் போசனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்மளோட சட்டசபையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் கனவு இல்லத்தை பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ எத்தனை வீடு கட்ட போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமானது நமக்கு இது வரைக்கும் 2020 கட்டி தரப்படும் அப்படிங்கிறது மாதிரி சட்டசபையில் அறிவிச்சாங்க. கடந்த 2 ஆண்டுகளில் 2 லட்சம் வீடுகள் கட்டி தரப்பட்டதா இது வரைக்கும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதில் 1.5 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்னொரு 50,000 வீடுகள் பணியில் இருக்குது. இந்த வருஷம் 2025-26 இப்போதைக்கு 26 சட்டமன்றத்தில் இந்த வருஷத்துக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகளில் புதிதாக இன்னும் 1 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் அப்படிங்கிறது மாதிரி சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்லா கிராமங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திட்டத்தின் மூலியமாக செயல்படுத்திட்டு வராங்க. இதில் நேற்று அறிவிச்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் 2025-26 ஆண்டிற்கான கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை விட்டுருக்காங்க. அதில் என்னென்னா 24-25 ஆண்டிற்கான செலவு திட்ட உரையின் போது கீழ்கண்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. 1975 தமிழ்நாட்டில் இது தொடங்கப்பட்டிருக்கு, நிரந்தர வீடுகள் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக. அதனைத் தொடர்ந்து 2010 ஆண்டு குடிசை இல்லா தமிழ்நாடு என்கிற இலக்கினை எய்தின் வகையில் கலைஞரின் வீடு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2030 ஆண்டுக்குள்ள 6 ஆண்டுகளில் 7,89,007 வீடுகளை கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வீடு வழங்கி தமிழகத்தில் குடிசை இல்லாத கிராமத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. அடுத்து தகுதி வரையறை என்ன அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்று நாளது வரை குடிசைகளில் தொடர்ந்து வாழ்கின்ற தகுதியுள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கும். அதாவது 2011 ஆண்டு எடுக்கப்பட்ட கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் யார் பேர் இருக்கோ அவங்களோட பேர் சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களோட பேருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பில் ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்த அளவிலான வீடுகள் மற்றும் தகுதியுள்ள குடும்பங்களோ இல்லாத நிலையில் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பில் பட்டியலில் குடும்பங்கள் அனைவருக்கும் வீடு, அதாவது ஆல்ரெடி இருந்த வீடு எல்லாமே கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது பழைய லிஸ்ட்டில் ஒரு ஊராட்சியில் இருக்குன்னா பழைய லிஸ்ட்டில் எல்லாருக்குமே வீடு கொடுத்தாச்சு அப்படின்னா புது லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அவங்களுக்கு புதுசாக கொடுக்கலாம். அடுத்து பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கு உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் பயன்பெற தகுதி உடையவர்கள் ஆகும். தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அவர்கள் உண்டான பட்டா, அதாவது நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த பட்டா இடம் அந்த வீடு யார் பேரில் கட்ட போகிறீங்களோ அவங்களோட பேரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பரம்பரை சொத்தில் குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக இருந்தால் குடும்பங்களுக்கு வீடு வழங்கலாம். அதாவது உங்கள் அப்பாவோடது, உங்கள் அம்மாவோடது, உங்கள் தாத்தாவோடது, இந்த மாதிரி பரம்பரை சொத்துக்களாக இருந்தால் அதில் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்ட குடிசைகளுக்கு கலைஞரின் கனவில்லம் திட்டத்திற்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது. புறம்போக்கு இடத்துல வீடு கட்டி ஒரு சிலவங்க குடியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த இடத்துல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடிசை அமைந்துள்ள இடம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலமெனில் அது ஆக்கிரமிப்பு வருவாய்த்துறையால் வரைமுறை செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே வீடு வழங்க பரிசீலிக்கப்படும். வருவாய்த்துறையின் மூலியமாக சரி பண்ணால் மட்டும்தான் அது வாங்கலாம். அடுத்த 6வது ஆப்ஷன் என்னென்னா, பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடுகள் வழங்க பரிசீலிக்கப்படும். பட்டா இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு பட்டா வழங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இடத்துல வீடு கொடுக்க முடியும். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்லது குடியிருப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதிதிராவிடர், பழங்குடியினர் அனைத்து துறைகளும் குழுக்களாக பட்டாக்கள் வழங்கப்பட்டிருப்பின் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு அணுகுமுறையின் அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும். மொத்தம் எல்லா கம்யூனிட்டிஸுமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எல்லாருக்குமே ஈக்குவலாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாடோடிகள், பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். பழங்குடியினருக்கும் நாடோடிகளுக்கும் எல்லாரையும் விட முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின குடும்பங்களுக்கு, பண்டைய பழங்குடியினர்களுக்கு பிரதம மந்திரியின் பெருந்திட்டம் மூலம் வீடுகள் வழங்கப்படுவதால் இத்திட்டத்தில் இடம்பெறாத அதாவது பழங்குடியினர்களுக்கு பிரதம மந்திரியின் திட்டத்தின் மூலியமாக வேற ஒரு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாக அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுனால அதுலேயும் பயன்பெற்று அவங்க இதுலேயும் பயன்படுற மாதிரி 2 வீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அக்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதில் பயன்பெற்றிருந்தாங்கன்னா இதில் வீடு கொடுக்க மாட்டாங்க.
ஓலை வேயப்பட்ட தகுதியுள்ள அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வகையில் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்படும். ஓலை அதாவது குடிசைகளாக இருந்தால் மட்டுமே தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைகளும் வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் ஓலைகள் மற்றும் அமைக்கப்பட்டு அதன் பின் தார்சில்கள் அமைக்கப்படும். அடுத்தது பயனாளிகள் பட்டியலை தயாரிக்கும் போது மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், விதவிகள், ஆதரவற்ற கணவனால் கைவிட பெண்கள், பெண் தலைமையில் குடும்பங்கள், முன்னாள் இராணுவத்தினர்கள், துணை இராணுவப்படை இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு உண்டான கோட்டா அடிப்படையில் அவங்களுக்கு உள்ளது கொடுக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகளாக மாற்ற தகுதியற்ற குடிசைகளில் பின்வருமாறு, அதாவது வாடகைதாரர்கள் வசிக்கும் குடிசைகள், வணிக நோக்கங்களுக்காக அல்லது விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள், பகுதியாக கான்கிரீட் கூரை, சிமெண்ட் கான்கிரீட்டு, வேறு இடத்தில் நிரந்தர வீடு, உள்ளாட்சி அமைப்புகள், பொதுத்துறை வீடுகள், அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்குலாம் இது அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்படும். தற்சமயம் பதவி வகிக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது அவர்களின் வாழ்க்கை துணைக்கு சொந்தமான குடிசைகள், இந்த ரீசன்னாலலாம் அவங்களோட வீடுகள் நிராகரிக்கப்படும். புதிய வீடுகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது அப்படின்னா தற்போதைய தரவுகள் அடிப்படையில் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை மாவட்ட வாரியாக வீடுகளை ஒதுக்கீடு செய்யப்படுகின்றனர். அதில் ஒவ்வொரு கணக்கெடுப்பும் எப்படின்னா கிராம சபை கூட்டத்தின் மூலியமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த தகவலானது போகிறது. ஆதிதிராவிடர், பழங்குடியினர், பிற இனத்தவர்கள் மாநில அளவிலான ஒட்டுமொத்த விகிதாச்சார அடிப்படையில் 40:60 இருத்தல் வேண்டும். கணக்கெடுப்பில் இருக்கும் ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் இதர இனத்தவர்கள் எண்ணிக்கையை பொறுத்து விகிதாச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒதுக்கீடு. தற்போது உள்ள தகவல்படி மாவட்ட வாரியாக ஒதுக்கீட்டில் 5% வீடுகளை மனநலம் குன்றியவர்களுக்கு ஒதுக்குவதாக அறிவிப்பு வெளியாகிறது. அடுத்தது பயனாளிகள் தேர்வு முறை எப்படின்னா டிஹெச்ஆர்டி இணையதளத்தில் உள்ள தகுதியான பயனாளிகள் பட்டியலை கூடுதல் ஆட்சியர் திட்ட இயக்குனர் அவங்க பதிவிறக்கம் செஞ்சு அவங்க ரெடி பண்ணுவாங்க. பயனாளிகளின் தகுதியை கள ஆய்வு செய்வதற்காக வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒரு கிராம சேவை ஊராட்சி அலுவலும் கீழ்கண்ட உறுப்பினர் கொண்டு ஒரு குழு ஒன்று அமைச்சு மாவட்ட ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். அதில் ஊராட்சி மன்ற தலைவர், சம்பந்தப்பட்ட கிராமத்தின் உதவி பொறியாளர், சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி மண்டல துணை வட்டாளர் மற்றும் மேற்பார்வையாளர், வார்டு உறுப்பினர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி செயலர் இவங்க எல்லாமே இந்த டீமில் இருப்பாங்க. அடுத்து தகுதியான பயனாளிகள் தேர்வு குறித்த மேலாய்வு. இது சம்மந்தமாக யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது, அதாவது கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அடுத்து வீட்டின் வடிவமைப்பு, டிசைன் எப்படி இருக்கணும். வீட்டின் குறைந்தபட்ச பரப்பளவு சமையலறை உட்பட 3600 சதுர அடியாக இருக்க வேண்டும். அதில் 300 சதுர அடி சிமெண்ட் காங்கிரீட் கூரையால் மூடப்பட்டிருக்க வேண்டும். 60 சதுர அடி சிமெண்ட் காங்கிரீட் அல்லது விருப்பப்படி தீப்பிடிக்காத வகையில் கூரையாகவோ இருக்கலாம், அல்லது நீங்கள் வேறு என்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு இல்லை தகடு போட்டு இது பண்ணிக்கிறது, ஸ்டீல் கூரை போட்டுக்கிறது, அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் அழகு தொகையாக 3.5 லட்ச ரூபா அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க. துறையின் மூலம் வழங்கப்படும் வடிவமைக்கப்படி வீடுகளுக்கு கட்டப்படும் வேண்டும். உள்ளூர் தேவைகளுக்கு சூழ்நிலையில் ஏற்ப மாற்றங்கள் அனுமதிக்கப்படும். மலைப்பகுதியாக இருப்பினும் பயனாளர்கள் வீட்டிற்கு ஏற்ப கூரை அமைக்கலாம். உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கூட அமைக்கலாம். சிமெண்ட் காங்கிரீட்டு அனுப்பிச்சிக்கலாம், இல்லை பியூபி அப்படின்னு சொல்லிட்டு பாலியூரித்திலின் உரை வகையிலான இது அமைச்சிக்கலாம். அடுத்து வீடுகளின் சுவர்கள் செங்கல் அல்லது நிலக்கரி சாம்பல் கலத்த அந்த சிமெண்ட் கல் அல்லது செங்கல் அடுத்து சிமெண்ட் காங்கிரீட் கல் அண்டு இன்டர்லாக் கற்கள் அல்லது ஏசிசி கற்கள் இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கற்களை பயன்படுத்தி நீங்கள் வீடு கட்டலாம். எந்த சூழ்நிலையிலும் மண் சார்ந்து உபயோகித்தல் கூடாது. சிமெண்ட் இல்லாமல் சும்மா மண்ணை வச்சு கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயனாளிகள் வீட்டினை கட்டுவதற்கு தேவைப்படும் உதவிகளை கிராம ஊராட்சிகளே வழங்கும். ஓகேங்களா. அடுத்தது மொத்த ஒதுக்கீட்டில் 1% நிர்வாக செலவுக்காக கூடுதலாக ஒதுக்கிடப்படும். அடுத்து வீட்டின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் பிற உட்கமைப்பு வசதிகள். வீட்டின் பரப்பளவு 360 சதுர அடியாகவும் இதில் 300 சதுர அடி சிமெண்ட் காங்கிரீட் கூரையாகவும் இருக்க வேண்டும். 60 சதுர அடி கார்னர் தண்டாகவும் இருக்க வேண்டும். ஓகேங்களா. தென் அடுத்து விளக்கம். வண்ணப்பூச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கலைஞரின் கனவு திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு சுவரின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி ரோஸ் பிங்க் அந்த கலரில் இருக்கணும். நடுப்பகுதி கேமோஃப்ரஸ் ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஜன்னல் கதவு போன்றவையெல்லாம் ஆர்மரூட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தினை தனித்துவமாக லட்சினை அந்த கணங்களின் கனவு இல்லம் திட்டங்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அந்த லோகோ நீங்கள் கண்டிப்பாக அதில் ஃபைல் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டிற்கும் மொத்த அலகு தொகைகள் அதை ஒருங்கிணைந்த செயல்படும் அப்படின்னா மொத்த அறிஞர்கள் 90 மனித சக்தி நாட்களும், கழிப்பறை கட்டுறதுக்கு 10 மனித சக்தி நாட்களும், மொத்தம்
தூய்மை பாரத இந்தியா திட்டத்தின் மூலம் 12,000, அதாவது இந்த வீட்டிற்குன்னு தனியாக ஒரு பாத்ரூம் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு ரூபாய் 12,000 மானியமும் வழங்கப்படுகிறது. பணிகளை செயல்படுத்துதல் அப்படிங்கிறது எப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் போட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி இதில் பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாதிரி, அதாவது மேற்பலவரி நடவடிக்கையின்படி மதிப்பீட்டு அடிப்படையில் உங்களுக்கு எப்படி பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அடித்தளம் பேஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. லிண்டல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரிங் போட்டு மேற்கூறி வேயப்பட்ட நிலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடிவுற்ற பின் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75,000 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 3,10,000 உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க மொத்த தொகை. இதுதான் கலைஞரின் கனவு இல்ல திட்டம். நீங்கள் எப்படி பெறணும், பெற்றதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செயல்பட்டு அதை வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்கான மொத்த டீட்டெயில். உங்களுக்கு உண்டான மொத்த டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. இபி பில் இதில் டேஞ்சன்கோ டிபார்ட்மெண்ட் மூலிமா எப்படி வாங்குறது. நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கலைஞரின் கனவில்ல திட்டத்தின் மூலமாக பயன்பெற வேண்டும் என நினைக்கக்கூடிய அனைவரும் நாளை கிராம சபை கூட்டம் நடவதுனால் அது இங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான மனுவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் பேர் எழுதும். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னாங்க இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு கண்டிஷனே நீங்கள் இதில் தகுதியான நபராக இருக்கணும், அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம சபை கூட்டத்தில் உங்களோட லிஸ்ட்டில் அந்த பேரை இணைக்கிறதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் உங்களோட லிஸ்ட்டில் உங்களோட பேர் இணையும். அதுக்கு நான் உடனே நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு கிராம சபை கூட்டம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் நடைபெறும். சென்னையை தவிர அனைத்து ஊர்களிலும் அனைத்து கிராமங்களிலும் நடைபெறும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.